தலைமை எலான் மஸ்க பொறுத்தவரைக்கும் அவரோட எய்மே வந்து மார்ஸ்க்கு போணும் அப்படின்ற மாரி தான். இப்போ வந்து மார்ஸ கொஞ்சம் அப்புறம் தள்ளி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மூன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நெறைய முக்கியமான ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ரீசன் வந்து ஆக்சஸிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம மூனுக்கு போனோம்னா அதோட டிஸ்டன்ஸே வந்து 3,00,000 கிலோமீட்டர் வரும். போணும்னாலே 2 நாள் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுவே மார்ஸ்க்கு போனோம்னா 50,00,000லேருந்து 4,00,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. அந்த டிராவல் டைமே வந்து 6 மாசம் கிட்ட வரும். அதே மாரி இப்போ மூனுக்கு போணும்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம போலாம். இதுவே மார்ஸுக்கு போனோம்னா 26 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த டைம் வரும். அது ரொம்ப லாங்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி இப்போ மூன பொறுத்தவரைக்கும் நம்ம இங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அங்க போய் எப்படி ஹாபிடேட் பண்றது, அங்க போய் லைஃப் சப்போர்ட்ல எப்படி இருக்கிறது, அங்க போய் எப்படி நம்ம ஒரு சிட்டிய உருவாக்குறது, அதெல்லாம் இங்க வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாசாவோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்டெமிஸ்ன்ட்டு. அது வந்து லூனார் ப்ராஜெக்ட். மூனுக்கு அனுப்புறதுக்காக ஆர்டெமிஸ் 1, 2, 3 அப்படின்ற மாரி ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு போட்டி போடுறாங்க. மூனோட சைஸே பார்த்தா ஆப்பிரிக்கா சைஸ் தான். ஆப்பிரிக்காவோட கொஞ்சம் பெருசா இருக்கும். நிறைய கண்ட்ரிஸ் போட்டி போடுறாங்க. அதுவும் இல்லாம சவுத் போல்ல தான் நிறைய வசதியெல்லாம் இருக்கு. அங்க ஐஸ்லாம் அங்க தான் இருக்கு. அங்க போனா தான் நல்லது. ரிசோர்ஸ்லாம் அங்க தான் நிறைய இருக்கு. அதனால அங்க பிடிக்கணும் அப்படின்ற மாரி நிறைய கண்ட்ரிஸ் பிளான் பண்றாங்க. இப்போ இவங்க போறதுக்கு முன்னாடி சைனா போயிட்டாங்கன்னா அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போனோம்னா அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு போனோம். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க இருக்க பாலிடிக்ஸ்ல வந்து பிரச்சனை பண்ணுவோம். எர்த்ல வந்து யாரு டாமினேஷன் பண்றாங்கன்னு அதை வச்சு முடிவு பண்ற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம அங்க போய் பிடிச்சிடணும் அப்படின்னு மாதிரி நிறைய ரீசன் இருக்கு. எலான் மஸ்க் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த 10 வருஷம் வந்து நம்ம மூனை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அவரோட ஸ்டைலே வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது தான். அவர் ஒரு சிஸ்டம் உருவாக்கி விட்டுருவாரு. அதுக்கடுத்து அது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம அந்த மாதிரி மூணில் அந்த சிட்டியை உருவாக்கி விட்டுருவோம். அது பாட்ட செல்ஃபாக டெவலப் ஆகிட்டு இருக்கும். மார்ஸோட பிளான் வந்து இன்னும் ஒரு 5-7 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம மூணில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.